இப்போ வந்து பாஸ்போர்ட் சைஸ் வந்து ஃபோட்டோஸ் வந்து இது இப்போ இவருக்கு வந்து 4 காப்பி போடணும். அது நம்ம எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இவங்க வந்து எடுத்தாச்சு, நான் சிஸ்டமில் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். இதை வந்து உங்களுக்கு நான் கரெக்ஷன் பண்ணி 4 காப்பி வந்து பிரிண்ட்டு கொடுக்கணும். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து சிஸ்டத்தில் ஏற்றியாச்சு. இப்போ இவரை வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இவர் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா இருக்குது, இங்கே பாருங்கள். மேலே வந்து நான் டைப் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து வித் ஹைட் போடணும், 3.5 cm போடணும். மேலே தெரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு 4.5 cm போடணும். இந்த இடத்த கிளியர்ன்னு இருக்கிற இடத்துல வந்து நான் 300 கொடுக்கணும். சரிங்களா? வித் ஹைட் வந்து 3.5 cm, 4.5 cm. இந்த இடத்துல வந்து 300 ரெசல்யூஷன் கொடுக்கணும் பாஸ்போர்ட் சைஸுக்கு. நீங்கள் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக் பார்த்திங்கன்னா அதே கிராஃப் ஆகிக்கும். எந்த அளவு கரெக்டாக கட் பண்ணணும்னு நம்ம அந்த மூவ் டூல் மட்டும் எடுத்து இப்படி வச்சிங்கன்னா ஓகே, பர்ஃபெக்டாக இருக்கா. அங்கே என்ட்ரு கொடுத்துடணும். Ctrl J எடுத்து இந்த ஸ்கின்லாம் பார்த்திங்கன்னா டாட்ஸு இப்போ வந்து வெயிலில் வந்து எடுத்தாங்கன்னா இந்த இடத்துல ஸ்வெட்டிங்கில் இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா கீழே வந்து J டூல் எடுக்கணும். J டூல் எடுத்து எங்கெங்கே அந்த மாதிரி வந்து டாட்ஸ் அந்த மாதிரி இருக்கோ அதை வந்து இந்த கசர் வச்சு கிளிக் பண்ணணும். இங்கே 1 2 3 4 இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு Ctrl J கொடுத்திங்கன்னா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா ஃபில்ட்ரு போகணும். இந்த இடத்துல ஃபில்ட்ரு இருக்கு இல்லையா, மேலே ஃபில்ட்ரு போய் இங்கே பாருங்கள் ப்ளரில் போய் கேஷியன் ப்ளர் அது கொடுத்திங்கன்னா நல்லா வந்து ஃபேஸ் ஷைனிங் அந்த மாதிரி ஆயிரும். அது பண்ணியாச்சு. வந்து நம்ம எல்லாம் கட் பண்ணி கரெக்ஷன்லாம் முடிச்சாச்சு. பிரிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. Ctrl N அமுத்துனிங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா அந்த பேப்பர் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து வித்து வந்து 4, ஹைட் வந்து 6, ரெசல்யூஷன் வந்து 300. ஓகே ஆயிடுச்சு. இந்த க்ரியேட்டிவ் இது கொடுத்திங்கன்னா அந்த ஒயிட் பேப்பர் நம்மளுக்கு அந்த வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ண பாஸ்போர்ட் வந்து மூவ் டூல் எடுத்து ஒரு கிளிக் பண்ணி இந்த பேப்பரில் விட்டுறணும். Ctrl T கொடுத்திங்கன்னா அது ரொட்டேட் ஆகிக்கும். அந்த பேப்பரில் இருக்கிறது கொடுத்து அடுத்து ஆல்ட்டு பிடிச்சி கொடுத்திங்கன்னா ஒரு ஃபோட்டோங்கிறது 2 ஃபோட்டோங்கிறது 3 4 நம்மளுக்கு அப்படியே வந்துடும். ஆல்ட்டு பிடிச்சிட்டு பண்ணணும். அதே மாதிரி பாருங்கள், இப்போ 4 போட்டாச்சு. அடுத்து நான் பிரிண்ட்டு தர போகிறேன். செட்டு வந்து நான் ஒர்க் பண்ணிட்டேன். 2 செட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம பிரிண்ட்டு கொடுக்கும்போது Ctrl P கொடுக்கணும். ஒரே நிமிஷம். Ctrl P கொடுத்தாச்சு. இங்கே மேலே ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பிரிண்ட்டு செட்டிங்கில் போயிட்டு 4:6 வித் ஹைட் நம்ம பார்த்தேன் இல்லையா, அது வந்து 4:6 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பேப்பர் டைப்பில் வந்து எப்சன் ப்ரீமியம் கிளாஸி பார்க்கணும். குவாலிட்டி வந்து ஹையில் வைக்கணும். பிரிண்ட்டு ப்ரீவியூ கொடுத்துருங்க. அந்த டிக் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அதில் காட்டும் உங்களுக்கு கரெக்டாக தப்பான்னு பார்த்துக்கலாம். அப்போ ஓகே. இந்த இடத்துல கீழே பிரிண்ட்டு வந்து ஓகே கொடுத்துருங்க. அடுத்து ப்ராடக்ட் வந்து ஓகே கொடுத்துருங்கன்னா அந்த பிரிண்ட்டு ப்ரிவ்யூ இதில் காட்டுது நம்ம என்ன கொடுத்துருக்கோம் வர்றது. இது கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் பிரிண்ட்டில் வந்து இந்த பிரிண்டரில் வந்து என்ன பிரிண்டர்னு பார்த்தீங்கன்னா எப்சன் எல் தெரியுதுங்களா, 8050. இந்த பிரிண்டர் வந்து இந்த ஸ்பேஸில் வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து இந்த கேப் இல்லாமல் கரெக்டாக அதை செட் பண்ணிக்கணும். கேப் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ரெடியா? அவ்வளோதான். இந்த பிரிண்ட்டு கொடுத்ததை நம்ம இங்கே ஓகேன்னு கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல பிரிண்ட்டு கொடுத்தாச்சா, அவ்வளோதான். இப்போ அந்த பேப்பர் அப்படியே வந்து பிரிண்ட்ரு உள்ளே இழுக்கும் பாருங்கள். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இழுத்துருச்சிங்களா? அவ்வளோதான். அது உள்ளே வந்து பிரிண்ட் ஆகி வெளியே வரும். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், அதையும் காட்டுறேன். அப்படியே வந்து பிரிண்ட்டு வந்து ஃபினிஷ் ஆகி வெளியே வந்துருச்சு. அவ்வளோதான். இந்த ட்ரா ஓப்பன் பண்ணால் 4 காப்பி தெரியும் பாருங்கள். 4 நான் கொடுத்த 4ஓட 8. ஒரு ஷீட்டில் வந்து 2 பாஸ்போர்ட் போடலாம், அதாவது 2 செட்டு போடலாம், 8 ஃபோட்டோ போடலாம். ஒரு செட்டுனா 4, 2னா 8 போட்டாச்சு. ரெடி ஆயிடுச்சு. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த பிளாக்காக இருக்கிறவங்களுக்கு எப்படி கலர் நம்ம பண்ணுறது, ஒயிட்டாக இருக்கிறவங்களுக்கு, மீடியமாக இருக்கிறவங்களுக்கு கலர் வந்து எப்படி உங்களுக்கு கரெக்ஷன் வைக்கணும், ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்படிக்கு பிரியாலியா ஸ்டுடியோ.